ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து டொரண்டோ ஜூ தான் போக போகிறோம். நோ குக்கிங் வீடியோ டுடே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் இது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்கக்கூடிய நிறைய வீடியோஸ் இதில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி டொரண்டோ ஜூ தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க நாங்கள் பார்த்த அனிமல்ஸை நான் உங்கள் கூட இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இனிமேல் தான் வீட்டிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அனிமல்ஸ் பார்த்துருப்பீங்க, பட் டொரண்டோ ஜூவில் இருக்க அனிமல்ஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ தான் நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து கிளம்ப போகிறோம். இன்றைக்கி வெதர் செம்ம க்ளவுடியாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? காரோட ரூஃப்லேருந்து காட்டுறேன். ஸோ நல்ல வெதராக தான் இருக்குது. ஸோ வெயில் இன்றைக்கி இல்லை, 17 டிகிரி தான் இருக்குது. ஸோ மழை வரும்னு போட்டிருக்காங்க ஆஃப்டர்நூனுக்கு மேலே. ஸோ நம்ம போகலாம். ஸோ பாருங்கள், நல்லா இருக்குது இன்றைக்கி வெதர். ஆக்சுவலாக வெயிலாக இருக்கும்னு நினச்சோம், பட் ஆனால் வெயில் ரொம்ப இல்லை. ஸோ வாங்க நம்ம எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து கிளம்புற போகலாம் டொரண்டோ ஜூக்கு. ஸோ ஆன் தி வேல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன், அதுக்காக தான். ஸோ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சிக்னலுக்காக நின்றுக்கிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம போகலாம். அந்த சம்மர் ஹாலிடேஸில் பசங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ண இந்த ட்ரிப்பு தான். ஸோ நம்ம போகலாம், பார்த்துக்கிட்டே வாங்க நீங்களும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் டிஃப்ரெண்ட் ஷூ பார்த்துருப்பீங்க. இந்த ஷூ எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த நம்ம கோவிடில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டிலே தான் இருந்திருப்போம். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ் வேணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ கோவிட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இங்கே வந்து எல்லாருமே வேக்சின் போட்டுட்டாங்க, 2 டோஸஸுமே. ஸோ அதனால் கொஞ்சம் தைரியமாக வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெளியில் கிளம்பியிருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஆன் தி வேலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நிச்சயமாக நான் காட்டுறேன். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நான் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல்ஸ் நம்ம வீடியோவில் பார்த்தது பின்னாடி வருது, பார்க்கலாம் வாங்க. ஸோ வெதர் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப வெயிலாக இருந்தாலும் நம்மளால் மேனேஜ் பண்ணியிருக்க முடியாது நிச்சயமாக. ஸோ பசங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த சம்மர் ஹாலிடேஸில். ஸ்கூல் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணிடுவாங்க இங்கே, ஆல்மோஸ்ட் இங்கே. ஸோ அதனால் ஒரு சின்னதாக ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ண தான் இந்த ஜூ ட்ரிப்பு. வாங்க பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரி பேசிஸில் வந்து டொமைன் பேஸஸாக டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க அனிமல்ஸ்லாம். ஸோ அதனால் வாங்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு கொஞ்சம் பார்த்துட்டு டயர்டாகிறதுக்கு முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது, சூப்பர் இருந்தது. அந்த மழை மேகத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும், மழை பெய்யறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தது. அங்கங்கே க்ளவுடியாக இருந்ததுனால ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆன் தி வேல ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ராவல் கிட்டே இருந்தது. ஸோ 1 hour கேப்சர் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்ததை நான் அப்படி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஜூக்கு பக்கத்தில் வந்துட்டு இது பார்க்கிங் ஏரியாவே 2 kilometers கிட்டே இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பார்க்கிங் ஏரியா இருந்தது. ஸோ நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் ஜூக்குள்ளே என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது ஆஸ்ட்ரிச், இது நம்ம மயில். அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, தொகையோடு விரித்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக உட்காந்துது. டைகர் பார்க்குறதுக்கு இது வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ. ஸோ மழை வந்துருச்சு. இது கிரிஸ்லி பேர். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. கனடியன் டொமைனில் இருந்தது. ஸோ டைகரு ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இது வந்து ஆஃப்ரிக்கா டொமைனில் இருந்த புல் வெரைட்டி தான் இது. ஸோ இது கெமிலியன் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பைசன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் புல் தான் இதுவும். ஸோ இதெல்லாம் ஆஃப்ரிக்கா டொமைனில் இருந்த அனிமல்ஸ் தான். ஸோ வாங்க நம்ம அப்படியே ஜூக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ எடுத்த கிளிப்பிங்ஸை முன்னாடியே போட்டிருக்கேன் ஸோ பார்க்குறதுக்காக. ஸோ இதுதான் ஜூவோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே வந்து சின்னதாக ஒரு செக்இன் இருந்தது. ஸோ இதுக்குள்ளே நம்ம செக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகலாம். செக்இன் வந்து டிக்கெட்ஸ் ஆன்லைனாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இருந்தது. ஸோ நம்ம டிக்கெட் ஆன்லைனில் எடுத்தாச்சு. ஸோ இந்த பக்கம் ஜஸ்ட் அவங்கள்ட்ட இது என்னோடய பையன். ஸோ இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. மேப் இருந்தது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிறது டைரெக்ஷன் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆஃப்ரிக்கா செக்ஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஆஃப்ரிக்கா டொமைனுக்கு போயிருந்தோம். அங்கே உள்ள அனிமல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆஸ்ட்ரிச் பார்த்தா செம்ம ஹைட்டாக இருந்தது.
பார்க்குறதுக்கே. பாருங்களேன், ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே அது போஸ் கொடுத்த மாதிரியே நின்றுக்கிட்டு இருந்தது. செம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட் ஆர் 6 ஃபீட் இருக்கும் இந்த ஆஸ்ட்ரிச்சு. செம்ம பெருசாக இருந்தது. நிச்சயமாக ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அது அழகாக போஸ் வேறு கொடுத்தது இந்த ஆஸ்ட்ரிச்சு. வெளியில் ஜம்ப் பண்ணி கூட வந்துருமோ அப்படிங்கிற சம்டைம் தோணுச்சு. பட் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அழகான க்ளவுடு, அழகான வெதர், பார்க்குறதுக்கு செம்ம க்ரீனிஷாக பின்னாடி இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ இதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை பார்த்தாங்க. ஸோ நல்ல ஹைட்டாக இருந்தது. நெக்கே பார்க்குறதுக்கு செம்ம ஹைட்டாக இருந்தது. இந்த ஆஸ்ட்ரிச் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா டொமைனில் வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக தான். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ அது வந்து ஜஸ்ட் இந்த சம்மருக்காக ரெஃப்ரெஷிங்காக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. இங்கே வெயிலே வந்து 2 months தான் இருக்கும். ஸோ அந்த சம்மருக்கு கூட இவங்களால தாங்கவே முடியாது. ஏன்னா அதிகமான குளிர் வின்டரில் இருக்குது பழகுனதுனால. ஸோ வந்து இந்த வெயில் அவங்களால தாங்க முடியாதுங்கிற ஸ்ப்ரேலாம் வச்சுருந்தாங்க. அனிமல்ஸ்க்கு பக்கத்தில் வாட்டர் ஸ்ப்ரே இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க நம்ம நெக்ஸ்ட் அப்படியே அந்த பக்கம் போகலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா அழகாக நின்றுட்டு அப்படியே அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருந்தது. நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அழகாக அதுவும் போஸ் கொடுத்துட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே நின்றுட்டுருந்தோம். ஸோ இது வந்து கிறிஸ்லி பேர், இது வந்து கனடியன் டொமைனில் இருந்தது. ஸோ ரெண்டுமே அழகாக அது பாட்டில் லஞ்சு சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறது. இது ஆஃப்ரிக்கா டொமைன் ரெயின் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ்லாம் இது இன்டோராக உள்ளே வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் இருந்தது. இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. எல்லோ, கோல்டன், ஆரஞ்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், நிறைய வெரைட்டி இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் வச்ச பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே என்னோடய பையன் இங்கே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ பாருங்கள், ரொம்ப கிட்ட நான் எடுக்கும்போது காமிச்ச வீடியோ தான் இது. கிளாஸ்குள்ளே இருக்கனால நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு 7 feet கிட்ட இந்த டேங்க் இருந்தது ஹைட்டு. பாருங்களேன், டாப்பில் கட்டுறேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிச்சயமாக அவங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சா என்னோடய வீடியோக்கில் கமெண்ட், லைக் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ ஃபிஷ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப ரம்மியமாக இருந்தது பார்க்குறதுக்கு அங்கே நின்றுட்டு. ஸோ என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் அந்த பக்கமாக பக்கத்துலலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என் பையன் மட்டும் நின்று இந்த ஃபிஷ்ஷை அவன் பார்த்துட்டு இருந்தான், நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க முன்னாடி நடந்து போயிட்டே இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃபிஷ் டேங்க்கு பார்க்க ரொம்ப ஹைட் அண்ட் நல்ல வித்து இருந்தது. ஸோ இது வந்து டியூகான் அப்படிங்கிற ஒரு பேர்டு தான் இது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது நெஸ்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. இது ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டோ அண்ட் மலேசியா அந்த தீம் பேஸ் பண்ணி கார்டன் மேக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் ரொம்ப எஸ்பெஷலி எனக்கு வச்சுருந்த எல்லா ஃப்ளவர்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வாழைமரம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்தோனேசியா அண்ட் மலேசியா தீம் பேசிஸில் அது உள்ளே இருந்தது. பட் நாங்கள் அந்த பக்கம் போகலை. ஸோ மழை வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப க்ரீனிஷாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பக்கமாக போகலாம் அப்படின்ட்டு போனோம். போயிட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா டொமைனில் இருக்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு போனால் என் பையன் மேப் வச்சு பார்த்துக்கிட்டே வந்தார். ஸோ இவர் தான் நடந்து போயிட்டுருக்காரு. மேப் வச்சு எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் போகலாம், அடுத்து இந்த அனிமலை பார்க்கலான்னு சொல்லிட்டு கைடன்ஸாக கொடுத்தாரு. இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த வாழை மரம். இவ்வளோ டெக்கரேஷன்லேயும் எனக்கு பிடிச்சது வாழை மரம். ஏன்னா வாழையிலே இங்கே கிடைக்காது. எனக்கு ரொம்ப கிரேஸ் அதில். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாழை மரத்தை பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப்ரிக்கன் டொமைனில் இருந்த கொரில்லா தான் உள்ள கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருந்தது. ஸோ நான் எனக்கு ஜூம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம் பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த பக்கம் ஒரு 4 கொரில்லாஸ் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அனிமல் இருந்தது. பட்டு அது அழகாக தூங்கிட்டு இருந்தது. கெமிலியன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்களேன், இந்த கெமிலியன் எவ்வளோ அழகாக மூவ் பண்ணி வந்தது. இது ஆக்சுவலாக கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருந்தது.
அது அழகாக ஒரு உடன்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே நடந்து அப்படியே வந்துக்கிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த கெமிலியன் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப அழகாக இருந்தது. கெமிலியனுக்கு பேர் எனக்கு வந்து எக்ஸாக்டாக தமிழில் சொல்ல முடியல. பட் ஆனால் இது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இங்கே உள்ள குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கெமிலியன்ஸ்னால். ஸோ நிறைய பேசிக் தீமில் கெமிலியன் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே கெமிலியன்லாம் குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா கெமிலியன் டாய்ஸை நிறைய வச்சு ப்ளே பண்ணுவாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருந்தது, அந்த ஊர்ந்து போயிட்டுருந்தது. ஸோ நின்று நான் கொஞ்சம் நிறைய எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹேண்ட் சானிடைசர் எல்லா இடத்துலையும் வச்சுருந்தாங்க. இது இந்த பெஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா லன்ச் டைம். ஸோ நாங்கள் வந்து ஒரு பிக்னிக் சைட்டில் தான் அங்கே எல்லாமே பெஞ்சஸ் இருந்தது. ஸோ அங்கே உட்காந்துட்டு லஞ்சு நாங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ எல்லோரும் உட்காந்து இந்த இடத்துல சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருந்தது. பட் நிறைய பேர் ஃப்ரண்ட்டில் கிராஸ் ஆகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வேக்சின் ஆல்ரெடி எல்லாருமே போட்டுட்டோம். ஸோ வந்து அதனால் ஃப்ரண்ட்டில் வரவங்கள ஃபோக்கஸ் பண்ணாமல் எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ அப்படியே கேமரா வந்த பக்கம் திருப்பிட்டேன். ஸோ அவங்க கிராஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி பெஞ்சஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியே தான் இருந்தது. மழை வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருந்தது. இந்த பக்கம் கனடியன் டொமைன் போனோம். ஸோ கனடியன் டொமைன் போகும்போது எங்களுக்கு தெரியல, பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருந்தது. நாங்கள் அது பெரிய பள்ளமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா ரிட்டன் மேலே ஏறும்போது ரொம்ப ஹைட்டாக தெரிஞ்சுது. ஸோ இந்த பக்கம் தான் போனோம். பட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போயிட்டு ரொம்ப தூரமாக இருந்தது. பார்க்க வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டே கீழே இறங்கிட்டோம். கீழே போகும்போது அந்த ஸ்லோப் தெரியல, இவ்வளோ பெரிய பள்ளத்தில் தான் போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ இதுதான் கனடியன் டொமைன். கனடியன் நேஷ்னல் அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் தான் கிராஸ் ஆகி போகணும். டைரெக்டாக ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் ரோடு இருந்தது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆஃப்ரிக்கன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினோம். கூல் ட்ரிங்க்ஸ் தான். ஸோ வாங்கிட்டு கொஞ்சம் வாட்டர் பாட்டிலாம் கலெக்ட் பண்ணி வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் போனோம். ஸோ அந்த பக்கம் ஒரு லஞ்ச் ஏரியா இருந்தது. ஸோ இதை கிராஸ் பண்ணிவிட்டு இந்த லைனில் போகும்போது லஞ்ச் பேக் சைடு வந்து பெஞ்சஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மயில் வந்ததாங்க. ஸோ மயில் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிச்சயமாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மயில் அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்த பின்னாடி ஸோ அங்கங்கே கொஞ்சம் குட்டீஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க எந்த அனிமல்ஸுக்குமே. பட் யாரும் கொடுக்கல. அது கீழே இருந்ததாக தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த பக்கமாக நாங்கள் நடந்து போக ஆரம்பித்தோம். ஸோ வியூ ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்படியே மழை மேகமாகவும் மழை பெய்யறதுக்கு முன்னாடியே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆல்மோஸ்ட் மழையும் வந்துருச்சு நாங்கள் ரிட்டன் வரப்போ. ஸோ ஒரு ஷெல்டரில் நின்றுக்கிட்டு தான் இருந்தோம். டைகர் பார்க்குறதுக்கு முன்னாடியே மழை வந்துருச்சு. ஸோ இந்த பக்கமாக போனால் செம்மையாக இருந்துச்சு. இதுதான் இந்த ஸ்லோப்பு தான் சொன்னேன். ஸோ இந்த ஸ்லோப்பு ரொம்ப தூரம் பள்ளமாக இருந்தது. நாங்கள் பாட்டில் பேசிக்கிட்டே போனதில் தெரியல. பட் மேலே ஏறி வரப்போ செம்மையாக கஷ்டமாக இருந்தது. காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் 4 பேருக்குமே. ஸோ அப்படியே மெதுவாக மேலே ஏறி நடந்து வந்தோம். கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுச்சு இதுக்கு கீழே போயிட்டு மேலே வர்றதுக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரக்கூன் இருந்தது. ரக்கூன் இந்த ஏரியாவில் இருந்தது. பட் ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு சொல்லிவிட்டு அதை நான் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இதுதான் இந்த ஸ்லோப்பு தான். ரொம்ப தூரம் வந்து ஒரு ஃபேமிலிங்களுக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருந்தாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்களே எங்கள் ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த லொக்கேஷனை கேப்சர் பண்ணணுங்கிறது தான் தோணுச்சு. பட் அவங்க பேக் சைடு வந்து எனக்கு முன்னாடி நடந்து போயிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் சரி அவங்க ஃபேஸ் வந்து லொக்கேட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் தான் பைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் மாடு வெரைட்டி தான் இருந்தது. ஸோ அது வந்து ஆஃப்ரிக்கன் டொமைனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மன்மத அன்பு படத்துலலாம் கமலஹாசன் சார் வந்து ஒரு மாடோட ஃபைட் பண்ணுவார். அந்த வெரைட்டி ஆஃப் மாடு தான் அங்கே இருந்தது. ஸோ அதை பார்க்குறதுக்காக நாங்கள் 2 கிலோமீட்டர் கீழே இறங்கி நடந்து போனோம். ஸோ நடந்து போனால் ஓகே. பட் ஆனால் திரும்பி ஏறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் வந்து வெதரும்
பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அனிமல்ஸ் நம்ம நிறைய ஜூவில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த ஜூவோட லொக்கேஷன் தான் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பக்கமாக நாங்கள் போகலான்ட்டு போனோம். ஸோ அங்கே தான் அந்த மாடு இருந்தது, பைசன் அப்படிங்கிற மாடு. ரொம்ப தூரத்தில் இருந்தது. ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணும்போது அந்த நடந்து போயிட்டுருக்கு பார்த்திங்களா. ஸோ இந்த வெரைட்டி மாடு தான். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. கேமராவில் வந்து இந்தளவுக்கு தான் அதை ஜூம் பண்ண முடிஞ்சுது. ஸோ நடந்து போயிட்டுருக்கு பார்த்திங்களா. நல்ல பெரிய கிரவுண்டாக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனுக்கே பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு கிட்ட அதை வந்து செட் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஹில் ஏரியாவில் ஃபுல்லாகவே இந்த மாடு தான் இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், செம்ம சூப்பராக இருந்தது. அது அழகாக மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதோட நேம் தான் அங்கே போட்டிருந்தாங்க, பைசன்ஸ். செம்ம சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப தூரத்தில் இருந்து நெஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் மூஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் மூஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தது, அது ஜூம் பண்ணால் கூட வரல. ஸோ நாங்கள் இந்த பக்கமாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதே ஃபேமிலி மறுபடியும் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபேஸை வந்து ஜூம் பண்ணக்கூடாது யாரோடதும் அப்படின்னு சொல்லிட்டுங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். ஸோ இருந்தாலும் இதை அவாய்டே அவங்க பண்ண முடியல. ஸோ அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக அந்த லொக்கேஷன் இது வந்து நம்ம வந்து லன்ச் சாப்பிட்ற இடம் தான் இது. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஏரியாவில் தான் நாங்கள் வந்து லன்ச் உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நிறைய ஃபேமிலிஸ் இருந்தாங்க அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து கிட்ஸோட ப்ளே செக்ஷன், இந்த வாட்டர் பூல்லாம் இருந்தது. பட் என்னோடய பசங்களை வந்து நாங்கள் வாட்டர் பூல் ப்ளே பண்ண அலோவ் பண்ணலை. ஏன்னா குட்டீஸ்லாம் நிறைய குட்டீஸ் அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது வந்து குட்டீஸோட செக்ஷன் தான் இருந்தது. பட் ஆனால் நாங்கள் அந்த செக்ஷனில் போகலை. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் டைப் ஆஃப் டைகர் வெரைட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் இந்த நின்றுட்டுருக்க பார்த்திங்கன்னா கேஜுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஜூம் பண்ணி எடுத்து அதுவும் கூட அந்த நெஸ்ட்டுக்கு அந்த பக்கம் தான் இருந்தது. ஸோ அது வந்து அழகாக நடந்து போயிட்டு இருந்தது. ஸோ மழையும் வந்துடுச்சு. நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருந்துட்டு கொஞ்சம் வெளியில் வந்தோம். இந்த டைகர் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதோட பாவம் அந்த பக்கம் உட்காந்துருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா மழைக்கு அப்புறம் அந்த கார்டன், அந்த ஃபாரஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மழை நின்னதுக்கப்புறம் அந்த அழகான அந்த ரெயின் ட்ராப்ஸு, அப்புறம் மழையில் அந்த ஈரமான மரம் செடியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அது ரொம்ப 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 எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஸோ இது அடுத்த எனக்கு ஃபேவரட்டான பிளேஸ்க்கு இந்த பக்கம் ரிட்டன் வந்துட்டு, ஏன்னா மழை வந்ததுனால வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப லைட்னிங் அண்ட் தண்டர்லாம் இருந்தது. ஸோ இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் கார்டன் என்ட்ரன்ஸில் இருந்தது. ஸோ ஒரு 1/2 hour கிட்ட நல்ல மழை பெஞ்சுது. நாங்கள் கொஞ்சம் நேரம் ஷெல்டருக்கு பக்கத்துலேயே நின்றுட்டோம். டைகர் பார்க்குறதுக்கு முன்னாடி நல்ல மழை வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் டைகரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுறதுக்கு. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த மரம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஆஃப்டர் ரெயினுக்கு அப்புறம் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தா தெரியும், நமக்கு ஃபாரஸ்ட்லலாம் நடக்கும்போதும் மழை பெஞ்சதுக்கப்புறம் அப்படியே நல்ல ஒரு ஈரப்பதம், ஒரு பசுமையான க்ரீனிஷான லொக்கேஷனாக எப்படி சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் என்ஜாய் பண்ணோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்திவில் அப்படியே கிளம்புறப்போ ஜஸ்ட் எடுத்து தான் இந்த பக்கம் வந்து மூஸ் இருந்தது, கனடியன் மூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் மூஸ் வந்து ரொம்ப தூரத்தில் தள்ளி தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஒரு கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த அனிமல்ஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த பக்கம் டைகரோட அடுத்து இன்னொரு டைகர் இருந்தது. ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைகர் ரொம்ப தூரத்தில் இருந்தது. மழை பெஞ்சதுனால இந்த உடன் பிரிட்ஜஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு லொக்கேஷன் தான் ரொம்ப பிடிச்சதுன்னா, அனிமல்ஸ் நம்ம நிறைய ஜூவில் பார்த்துருப்போம் இல்லையா. அங்கே ஒரு டைகர் இருந்தது. அதுக்கு ஒரு குட்டியான ஒரு கேஜ் மாதிரி இருந்துச்சு, ஸ்டோன்லேயே அதுக்கு அடியில் படுத்திருந்தது. ஸோ ஜூம் பண்ணால் தெரிஞ்சது. ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ
இங்கே படுத்துருக்குங்களா, அது அழகாக கொட்டாய் வர விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஈவினிங்காக போயிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு தூங்குகிற டைமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய கொட்டாயை விட்டுச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. தூங்குகிற நேரம் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்களேன்னு பாவம் அது நினச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நிச்சயமாக பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ பார்க்குறதுக்கு க்ரீனிஸாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.